சொந்தங்கள். A rose for a beautiful rose. Thank you, sir. டுகு, டாடி எங்கப்பா? அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா வந்திருந்தாரு, அப்புறம் திரும்ப போயிட்டாரு. நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதான் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, திருப்பி ஏன் கேக்குற? ஆபீஸ்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் நான் உங்ககிட்ட தான் வந்து டிஸ்கஸ் பண்ணணுமா? அமர், யாருக்காவது வெயிட் பண்றீங்களா? யார் வர போறாங்க? ஓய், பசங்களோட படுத்து தூங்க, எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ற? நான் பாக்குறேன்ப்பா. சீக்கிரம் வீட்டுக்கு வா தேவா. இவ்ளோ நேரமா எடுத்துக்குவ? சாரி மாமி, நான் கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்தேன், அதனால தான் வர முடியாம போயிடுச்சு. நாம எடுத்த வேலையை பொறுப்பா முடிக்கணும்னு மாமா அடிக்கடி சொல்லுவார்ல, அதான் எல்லாத்தையும் கரெக்டா முடிச்சிட்டு வரேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். சரி, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அதுக்கு எந்த அவசியம் இல்லை மாமி, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்க போய் சாப்பிடுங்க. சாரி மாமா, லேட் ஆயிடுச்சு. உங்க போனை என்னால் அட்டன் பண்ண முடியல. அது ஆக்சுவலா என்னன்னா, ஒரு வேலையில பிஸியா இருந்தேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். I love you, love you, love you, love you சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அமர். என்கிட்ட இருந்து நீங்க எதையோ மறைக்கிறீங்க. முன்னெல்லாம் நீங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. இப்போ என்ன ஆச்சு அமர்? அப்படின்னா ஓகே, நான் உங்ககிட்ட இப்ப என்ன விஷயம்னு சொல்லி உனக்கு புரிய வச்சா புரிஞ்சுப்பியா? நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதையும் மறைச்சதில்ல, இதுக்கப்புறமும் மறைக்க மாட்டேன். ஆனா முன்னாடிலாம் நீயா எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுப்ப, இப்ப எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அதனாலதான் என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க விரும்பல. ஏன்னா இது என்னோட ப்ராப்ளம்ஸ், அதுக்கான சொல்யூஷனை நான் தான் தேடிக்கணும். நீ பேசாம படு தூங்க, எனக்கு தூக்கம் வரல. எனக்கும் தூக்கம் வரல. ஆனா அமர், உங்களோட வாழ்க்கையில இப்ப நான் சம்பந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த ப்ராப்ளம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அமர். ஒரு மனைவியா நான் உங்களுக்கு துணையா இருக்கணும்னு நினைக்கிறேன். நித்யா, ப்ளீஸ் நாட் நவ். சரி, ஓகே. நான் இங்க இருந்து போகணும் தானே நினைக்கிறீங்க? நான் போயிடுறேன் அமர். ஆனா ஒரு விஷயம் சொல்லவா? எப்பவும் உங்க மனசுல இருந்து என்ன தள்ளி வச்சிடாதீங்க ப்ளீஸ். உலகத்துல எல்லாரோட வெறுப்பையும் என்னால தாங்கிக்க முடியும்.
ஆனா உங்க வெறுப்பை என்னால தாங்க முடியாது. நித்யா, எதுக்காக இப்ப நீ வெறுப்புலாம் பேசிட்டு இருக்க? நான் ஜஸ்ட் என்ன கொஞ்ச நேரத்துக்கு தனியா விடுன்னு தான் சொன்னேன் நித்யா, வேற எதுவும் இல்ல. ப்ளீஸ். நித்யா ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. இங்க பாரு, நான் வீட்டு மேலேயோ இல்ல ஓ மேலேயோ டென்ஷனா இல்ல, ஆபீஸ்ல ஒரு வேலை முடியல, அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு நீ எதிர்பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி பூரா சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அப்புறம் அதுக்கான சொல்யூஷன் நான் எப்ப தேடுறது? இப்ப நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. தயவு செஞ்சு போய் படுத்துங்க. ஐம் சாரி. சாரி வேண்டாம், ஸ்மைல் பண்ணா போதும். குட்டீஸ் படுத்துங்க. நீயும் போய் படுத்துங்க. இந்த பாரு, ஆல்ரெடி வீட்லயே உனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதுல இந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு தேவையில்லை. ஓகே? அனிஷா, this is new for me. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது வரைக்கும் நான் தான் பொண்ணுங்களோட தூக்கத்தை கலைச்சிருக்கேன். ஆனா எனக்கு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நீ என்னோட தூக்கத்தை பறிச்சிட்ட. You are something, sweetheart. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயும் பேப்பர்ல படிச்சிருப்பல்ல, என்னோட ஃபேமிலியையும் என்னையும் ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. என்னோட செக்ரட்டரி பிரியா என் மேல ஃபேக்கான மொலஸ்டேஷன் கேஸை போட்டா. அது உனக்கு தெரியுமா? எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? பிரியா அம்மாவுக்கான ட்ரீட்மெண்ட் செலவை ரொம்ப நாளா நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை கூட அவன் மறந்துட்டான். பிரியா தேவாவை பத்தி நிறைய விஷயம் தப்பா சொல்லியிருக்கா. ஆனா அவளோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை தேவா சார் தான் பாத்துக்கிறாருன்னு இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லை. எனக்கு என்ன ஆச்சு அனிஷா? பொண்ணுங்களை ஒரு சாதாரண விளையாட்டு பொருளா நினைக்கிற இந்த தேவா உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். உலகத்துல எவ்வளவு பொய் வேணாலும் இருக்கலாம், ஆனா இந்த தேவாவுடைய காதல் கண்டிப்பா பொய்யா இருக்க வாய்ப்பே இல்லை அனிஷா. உண்மையிலே நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் தேவாவை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு நான் முடிவு பண்ணணும். கிரிமினலா யோசிக்கிறவங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்வீட் ஹார்ட், லைஃப்ல தப்பான வழியை நோக்கி நான் நிறைய தடவை போயிருக்கேன். ஆனா இப்ப சரியான வழியில போகணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் நீ என் லைஃப்ல வந்திருக்கன்னு நினைக்கிறேன். என்னை மாத்துறதுக்காக தான் வந்திருக்க. நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம். அதனால இன்னையில இருந்து நான் எந்த ஒரு தப்பையும் பண்ண போறதில்ல. ஐ ரியலி லவ் யூ அனிஷா. ஒருவேளை நாளைக்கு நான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்னை என்னாலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம போயிடலாம். அதுக்காக
accept my apologies in advance. குட் மார்னிங் சார். Hey, good morning. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். அனிஷா, சார், என்ன சொல்றது கேளு. பண்றீங்க? அனிஷா, சார் கையெடுங்க. அனிஷா. இல்லை, இது நடக்கவே கூடாது. இந்த கனவை என்னைக்குமே நான் நினைவாக விட மாட்டேன். நான் தேவகிட்ட பேசி ஆகணும், இல்லைன்னா அனிஷா கிட்டயாவது பேசணும். அமர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? எதுக்காக இவர் இன்னும் தூங்கல? நான் கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்றது? அமரோட எல்லா ப்ராப்ளம்ஸையும் நான் வாங்கிக்கணும்னு எனக்கு தோணுது. ஆனா எப்படி? அமருக்கு என்ன ப்ராப்ளம்னே எனக்கு தெரியாது. என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்க என்கிட்ட வழி கூட இல்லையே. அப்படின்னா யார் சொல்றத நீங்க கேட்கணும்? 20 வருஷமா சம்பளம் கொடுக்கற நாங்க சொல்றத நீங்க கேட்கணுமா? இல்ல நேத்து வந்த இவ சொல்றத கேட்கணுமா? ஆண்டி, நீங்க நீ பேசாத. சொந்தங்கள் சொந்தங்கள் பிரியா, ஹாய், நான் அண்ணி பேசுறேன். எப்படி இருக்கா நீ? நான் நல்லா இருக்கேன். நீ? நானும் நல்லா இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? அவங்களும் நல்லா இருக்காங்க. சரி, நான் உனக்கு எதுக்காக ஃபோன் பண்ணனா, உன்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்காக உனக்கு ரொம்ப செலவாகும்ல? ஆமா, நீ சொல்றது உண்மைதான். நானும் நினைச்சேன். சரி, நீ எப்படி மேனேஜ் பண்ற? ஐ மீன், இவ்ளோ அமௌண்ட்டை நீ எப்படி அரேஞ்ச் பண்றேன்னு கேட்டேன். அதுக்கு தேவா தான் பணம் கொடுக்கணும். யாரு கொடுக்கறா? தேவா, அதான் தேவா. தேவாவா? ஆமா, நேத்து தான் அவன் செக்ல எனக்கு சைன் பண்ணி கொடுத்தான். யூ மீன் நேத்து அவ சைன் பண்ண செக் உனக்கு கிடைச்சதா? ஆமா, நேத்து தான் கிடைச்சது. சரி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அப்புறமா கால் பண்றேன். அப்படின்னா தேவா சொல்றது உண்மைதான். அனி, இவ்வளவு காலங்காத்தால யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல மாம், நான் ஆபீஸ் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். சரி சரி, அதெல்லாம் விடு. நீ இங்க வந்திருக்கிறங்கிற விஷயத்த எத்தனை நாளைக்கு நித்யா கிட்ட இருந்து மறைப்ப? அவகிட்ட சொல்லிடுமா. உன்னை பார்த்தா அவ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிங்கம்மா, நான் இந்த வாரமே அக்காவை போய் பார்க்க போறேன் அண்ட் அவளுக்கு பெரிய சர்ப்ரைஸை கொடுக்க போறேன். சரியா? அத முதல்ல நீ செஞ்சா நல்லது. ஆனா ஒரு விஷயத்த நீ ஞாபகத்துல வச்சுக்கோ, நித்யா கிட்ட என்னால இந்த விஷயத்த மறைக்க முடியாது. அப்புறம் நானே சொல்லிடுவேன். எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுமா. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கா? பிரேக்ஃபாஸ்ட் எப்பவோ ரெடி ஆயிடுச்சு. அங்கிள், சொல்லுங்கம்மா. இந்த சாப்பாட்டை ஆன்ட்டி கிட்ட கொடுத்துருங்க. அண்ட் இதை நீங்க தான் சமைச்சீங்கன்னு சொல்லணும். சரிம்மா. முதலாளி நீங்களா? அப்படின்னா இத்தனை நாளா இததான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? இவ சமைச்ச சாப்பாட்ட நீங்க தான் சமைச்சு கொடுத்ததா என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த வயசுல போய் என்ன நீங்க இப்படி ஏமாத்துறீங்க? எத்தனை வருஷமா நீங்க இங்க வேலை செய்றீங்க? 20 வருஷமா இங்க வேலை செய்யறமா? அப்படின்னா யார் சொல்றத நீங்க கேட்கணும்? 20 வருஷமா
சம்பளம் கொடுக்கற நாங்க சொல்றத நீங்க கேட்கணுமா இல்ல இவ சொல்றத கேட்கணுமா? ஆண்டி நீ நீங்க பேசாத. நான் நீங்க சொல்றதே கேட்குறேம்மா. இந்த தடவை நீங்க என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் எப்பவும் இது மாதிரி நடக்காது. இனிமே இப்படி நடக்க கூடாது. திரும்பவும் எப்பவாவது மத்தவங்க சொல்ற பேச்ச கேட்டு நீங்க நடந்துக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா, என்ன ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அப்பவே வேலையை விட்டு தூக்கிடுவேன். புரிஞ்சுதா? சரிம்மா. ஐம் சாரி அங்கிள். இந்த விஷயம் எவ்வளவு பெருசாகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கப்புறம் நீங்க ஆன்ட்டி சொல்றதே கேளுங்க. என்ன நீங்க மன்னிச்சிருங்க. மன்னிப்பெல்லாம் கேட்காதம்மா. எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லை. முதலாளி அம்மா மேலேயும் எனக்கு கோவம் இல்லை. அவங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்லைம்மா. அதனால தான் நான் எப்பவும் உன்கிட்ட சொல்றேன். முதலாளி அம்மாவோட வேலையை இதுக்கப்புறம் எப்பவும் நானே பார்த்துக்கிறேம்மா. என்ன கிருஷ்ணா, என்ன இதெல்லாம்? இந்த வீட்ல இன்னும் எனக்கு சாப்பாடு கிடைக்கல. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நான் நினைக்கிற மாதிரி அந்த வீட்ல நடக்குது. உங்களுக்கு சாப்பிடணும்னா அந்த நித்யாவை போய் கேளுங்க. அந்த கிச்சனையே அவளோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கா. கிருஷ்ணா, ஒரு விஷயத்த சொல்லு. எப்ப பாரு நீ கோபப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கியே, நீ டயர்டாவே ஆக மாட்டியா? ஷம்பு வந்துட்டியா? வா 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 வா, சீக்கிரமா வா வா. இருக்கிற பசியில எனக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்கு. சீக்கிரம் இப்படி கூட. வாவ், பக்கோடா. இவங்களுக்கும் கொடு. பசியில இவங்களுக்கு சாப்பிடாம இருந்தா அசிடிட்டி வந்துடும். அதனால கொஞ்சம் கொடு கொடு. உங்க சாப்பாட இந்த தடவை நானே தான் சமைச்சேம்மா. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காது. வா, நீ போப்பா. சரி போ. வாவ், சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஷம்புவால எப்பவுமே இந்த மாதிரி சமைக்க முடியாது. ஆனா இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு நீ ஒழுங்கா தான் இருக்கணும். அதுதான் நம்மளோட கம்பெனியோட ரெப்புடேஷனுக்கு ரொம்ப நல்லது. நீ ரொம்ப புத்திசாலி தான். ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுப்பேங்கிறது எனக்கு தெரியும். எஸ் சார். அனிஷா எங்க போனாங்க? இன்னும் அவங்க வரல சார். சரி, ஓகே. ஸ்ட்ராங்கா இருக்கு பர்ஃப்யூம் ஸ்மெல். மாமா, நீங்களா? இங்க பர்ஃப்யூம் ஸ்மெல் ரொம்ப ஓவரா அடிக்குது. பர்ஃப்யூம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தான் தெரியுமே மாமா. ஏதாவது வேலைன்னா என்ன வர சொல்லிருக்கலாம்ல. உங்க கேபினுக்கு நானே வந்திருப்பேன். இட்ஸ் ஓகே. நேற்று நைட் நீ அனிஷா கூட வெளியே போயிருந்தல? ஆமா. ஏன் கேட்குறீங்க? ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எம்ப்ளாயிஸ் ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்கே வேணாலும் வெளியே போகலாம். அப்படிதானே மாமா? ரைட்? போகலாம் தேவா. ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு நீ ஒழுங்காக தான் இருக்கணும். அதுதான் நம்மளோட கம்பெனியோட ரெப்புடேஷனுக்கு ரொம்ப நல்லது. நீ ரொம்ப புத்திசாலி தான். ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுப்பேங்கிறது எனக்கு தெரியும்.
ஸோ ஃபார் காட் சேக் நீ ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் கூடயும் நீ வெளியே போகக்கூடாது. அனிஷா உங்ககிட்ட என்னை பத்தி ஏதாவது தப்பா சொன்னாலா? இல்லை. ஆனா மற்றவங்க தப்பா சொல்ற மாதிரி நிலைமையை நீ உருவாக்கிறாத. இதுக்கப்புறம் நீ அனிஷா கூட ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே போகக்கூடாது. ஓகே? மாமா அந்த அனிஷாவோட விஷயத்துல எதுக்காக இவ்வளவு ப்ரொடெக்டிவா இருக்காரு புரியலையே. இவர் ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? ஒருவேளை இவரும் அனிஷாவை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரா என்ன? இல்லைன்னா இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் முன்னாடி நல்லா தெரிஞ்சிருக்கலாம். என்ன யாருமே தெரியாத ஒருத்தர் மேல இவ்வளவு அக்கறையோட இருக்கவே மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் கோர்ட்ல பிரியாவோட கேஸை தள்ளுபடி பண்ணாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அண்ட் ஃபார் காட் சேக் யாரையும் கண்மூடித்தனமா நம்புறது நல்லது கிடையாது. இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போற? நீங்க எதுக்காக கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் இன்னொருத்தவங்களை பார்க்க போறேன் சார். இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸா இருக்க போகுது.